தமிழக மீனவர்களையும் ஈழத்தமிழர்களையும் நாங்கள்தான் காப்போம் என சொல்லுவது பாஜகவின் நாடக அரசியல் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கும் பாதுகாப்பில்லை, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் பாதுகாப்பில்லை. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் தலைகீழாக மாறும் என்று இங்கே சிலர் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஈழமே கிடைத்துவிடும் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறது. இப்போது 3வது ஆண்டு 5 ஆண்டு காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளில் இதுவரையில் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாப்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. ஈழத்தமிழர்களின் பிரச்சனையில் ஒரு அங்குலம் கூட முன்னேற்றம் இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஆக்கிரமிப்பும் அடக்குமுறையும் அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தில் என்கவுண்டர்கள் அதிகரித்து வருவது நல்லதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பல இடங்களில் காவல்துறை துப்பாக்கியால் சுடுவது என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என்கவுண்டரில் சுட்டாங்க. இப்போ நேற்று பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியால் சுட்டு பிடிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னா ஒருவர் குற்றவாளியா இல்லையா என்பது கோர்ட்டுக்கு முன்னாடி நிரூபித்து கோர்ட்டு தான் அவருக்கு தண்டனை கொடுக்கணும். இப்போ என்ன ஆகிடுதுன்னா போலீஸே நீதிமன்றமாக மாறுற மாதிரி ஒரு நிலைமை என்பது ஏற்படுது. கேட்டால் என்கவுண்டர் இருக்கிறாங்க, கேட்டால் அவங்க எங்களை துப்பாக்கியால் சுட்டாங்க, அருவாளால் வெட்டினாங்கிறாங்க. இதெல்லாம் நம்ப தகுந்த மாதிரி இருக்கான்னா அவங்களுடைய அந்த இதுவே நம்ப தகுந்த மாதிரி இல்லைங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.